சொல்லாதடா சொல்லாதடா. நம்ம எங்க போறோம்ப்பா? நம்ம எங்க போறோம்? எங்க போறோமா? டேய் உபலாயம் போறோம். அந்த உபலாயத்துல சகாதவனை கண்டி சாத்திர கேட்க போறோம். சொல்லாதடா முன்னாடினா சொல்லிட்டேன். இவன் வந்து இருக்கிறாங்க. நான் என்ன பண்றதுப்பா? நானே முன்னாடி தான் சொன்னேன். முன்னாடி சொன்னேன். முன்னாடி சொன்னா ஏமாடி சொன்னா ஏமாடா சொல்றது முன்னாடி கேட்டுக்குது. ஒரு விஷயம் பொம்பளை தெரிஞ்சுனா சும்மா இருக்குமாதா? தலைமுறை மொத்த கவுத்தாலும் இன்னொரு ரூட்டு போய் இல்ல எப்படி என்றால் அவருக்கும் பஞ்சாப் ஆண்டவருக்கும் 18 நாள் யுத்தம். இந்த 18 நாள் யுத்தத்திலே நாமளே ஜெயிக்க வேண்டும். என்னுடைய மாமா வைத்து கேட்டு எனக்கு தெரியாது இருக்காரு. என்னுடைய தாத்தா வைத்து கேட்டு எனக்கும் தெரியாது. அதாவது பஞ்சாப் ஆண்டவரை ஜெயநாயக சகாதேவன் அண்ணன் சென்று கேட்டோம். சாஸ்திரம் என்பது சகலுக்கும் பொருள். அவன் சொல்வான் என்று சொல்லிக்கிறாரு. இந்த நேரத்திலே உபலாயம் போகிறேன். ஆமா சகாதேவனை கண்டி அவன் இடத்துல சாஸ்திரம் கேட்க வேண்டும். ராஜா அந்த உபராத்திற்குடிய சகாதேவன் நமக்கு எதிரி. யாரு அண்ணா நமக்கு எதிரி. அங்க சென்று சாஸ்திர காட்டா சும்மா இருப்பாங்களா? அங்க சென்றா உன்னை சும்மா தான் விடுவாங்களா? உனக்கு அங்க சென்றாவே கெட்டு நடத்தாகுமே. சூழ்ச்சிமார்கள் செய்து பஞ்சவானருக்கும் எனக்கும் 18 நாள் யுத்தத்திலே இந்த தினமும் சகாதேவ சாஸ்திரம் கேட்டு
கட்டி 32 ஆயுதங்களை வைத்து சாமிக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து என்னுடைய வாள் கரத்தில் ஏந்தும் முன்னே அந்த தர்மனுடைய தலை தரையிலே பாரு என்னோட வார்த்தை கேட்காம சென்று என்ன சொல்ற? நமக்கு தமிழ் காலம் வந்திருக்கு. யாருக்கா? நமக்கு யாருக்கா? பாண்டவர்கள் இப்ப நமக்கு சத்ருவா இருக்காங்க. பஞ்ச பாண்டவர் இவன் சொல்றான் சொல்றானா இருங்க ரெண்டு பேரும் அவன் என்ன சொல்றான்? ஒரு ஆம்பளை சொல்றான்னா என்னதான் பேசிருப்பியா? இருங்க நான் சொல்றது கேளுங்க.
என்னுடைய மகன் எனக்கு பின்பதாக என்னுடைய மகன் மட்டுமே இந்த நாட்டு ஆகணும். நான் பாடுற பாடுனா இவளுக்கு வந்து கேளுங்க. இருங்க நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். என்ன சொன்ன தெரியுமா? ராஜா ஒன்னா ரெண்டா செய்தார் அவரு. இந்த ராஜா அரக்கும் மாளிகை கட்டி நீங்க அதுல தான் சுகத்தை கண்டீங்க இல்ல இதுல ஆம்பளை பொம்பளை வித்தியாசமா இருக்கு ரெண்டுமே அரகை மலையை கட்டி பஞ்ச பாண்ட குடி போய் நெல்லூர் தீக்கத்து கொலத்தை பார்த்தீங்க. கொல்ல பார்த்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீ நான் சொல்றது ஒன்னா ரெண்டா செஞ்சது பஞ்ச பானை வரக்கூடிய வயலு பாட்டி மக்கள் அந்த தேவடா மக்கள் அவங்க சாவணுங்க. என்ன இவ்வளவு செஞ்சோம் அவங்க சாவல. அப்புறம் என்ன செஞ்சு சொல்றியா? நான் என்ன செஞ்சு சொல்றியா? இருங்க நான் சொல்றேன். என்ன செஞ்சு சொல்றியா? நான் சொன்னேன் இவ்வளவு செஞ்சேன் அந்த பாவி அவங்கள சாவல. அடிப்படி வராமா அடி நான் தான் சொல்லிட்டேனா சூதாட்டணும் சூதாடி சூதாடுங்க நாட்டை பார்த்துங்க என்ன டேய் மத்தியா நான் தான் சொல்லிட்டேன் ஒன்றே ரெண்டுல ஒரு கோடி செஞ்சா எல்லாம் சரி என் பட்டை கம்மியாட்டி நம்ம சொல்லிட்டு சாதத்துல விசுத்தங்கள் தானே நீதான் சொன்னா சாதத்துல விசுத்த கலந்து போட்டனே அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப போய் என்ன பண்ண போறான் சொல்லட்டுமா? நான் தான் ஆளு வந்து நாட்டிய நேரம் பொம்பளை 56 பேசுறது ஒருத்தவன நம்மதான் செத்தா கூட நம்மதான் செத்தால் நம்மதான் எப்படி ஆச்சு பாரு. எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. அதெல்லாம் ஆட்டு சீட்டு மாதிரி யாருக்கு அடிக்க யாருக்கு சொல்ல முடியாது. நிக்கிறோம் நாளைக்கு இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் மகாராஜா. நீங்க அந்த அம்மா அடிக்கிறல ஜாட்டி நின்று சவுண்ட் வந்தா இல்ல நம்ம சுத்தி நான் கேட்டதா நச்சு பாக்குறா. சரி அடி சொல்லு. எனக்கு தெரியல அங்க அடியா எனக்கு தெரியல அங்க தெரியல எனக்கு தெரியல அங்க அடி ராஜா ஏய் தெரியா நீ போக வேண்டிய வார்த்தைகள் அந்த சகாத உபலாத கன்றி சகாதோட கன்றி சாஸ்திரம் கேட்க வேண்டும். பஞ்ச பானம் கொள்ள வேண்டும். ஆமாங்க ராஜா வேணாங்க ராஜா அந்த படுக்கின்ற பாம்பு படுக்கின்ற பைதானிலே வெட்டி வைத்து ராஜமன்னவா சூதமன் செய்தீங்க. பாண்டவர்கள் படுக்கின்ற பாயிலே கூடிய விஷயமுள்ள பாம்புகளை விட்டு கொள்ள பார்த்தோம். ஆமா அவன் மாண்டார்களா? அது மட்டும் வேண்டிய எழுதி பார்த்தக்கூடிய அரக்கு மாளிகை கட்டினேன். அதுல தீ வச்சு பாத்தீங்க பஞ்சாபடுற மாளவில்லை. இப்போ கொடுமை செய்தோம் பஞ்ச பாடுற மாளவில்லை. என்னுடைய வார்த்தை கேளுங்க. அங்க போக வேண்டும் வாங்க. அம்மா தூங்கலாம் நீ விட்ட அது
ஏய், நீ வார அப்பா பாப்பா அப்பா ஊர் மேல போற இருங்க, அவன் கூப்பிடுறான் பாருங்க. குந்திக்கு போயிருக்கா நாள் வேணா. என்ன வேணாடா வெக்கப்படுறான் விடுமா கடைக்கு வர சொல்றான். ஓ கடிகா என்னத்துக்கு ஏய் கனவாதி கொண்டா யாரி கனவாதி இங்கிலீஷ் வார்த்தை ஏய் யா முன்னாடி ஆடி ஆடி ஏத்துட்டா கத்தியாச்சு ஓடிட்டா ஓடி வச்சு எங்க போறேப்பா அந்த இந்திரபிரஸ்தும் பாருங்க ஆடா போடா டேய் உப்புலாய் பட்டு போறான் பாண்டவர் பாகத்து சகாதேவன் டேய் போட்டலாம் பூட்ஸ் ஏத்துவா எப்ப பூச்சிங்க போட்டல இல்ல உபலாயம் உப்பலாயங்க எங்க போறோம் உப்பலாயம் போறோம் எங்க போறோம் உப்பலாயம் யாரு தேடி அந்த சகாதேவன் அட உபலாயம் தான் அடியே அடியே விளக்கமாக சொன்னால் விவரமாக தெரியும் ஐயா. விவரமாக சொன்னால் தெரியும் ஐயா. அல்லவா? ஐயா எப்படி என்றால்
அதாவது பஞ்சம் என்றால் என்ன? பஞ்சம் என்றால் ஐந்திற்கு பொருள். ஐந்துக்கு பொருள். ஆமா. அந்த ஐந்துக்கு பொருளாக விளங்கக்கூடிய ஐவராகிய பாண்டவர்கள். ஐவராகிய பாண்டவர்கள். ஆமா. பாண்டவர்களே அதாவது தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இப்படி 5 பேரிலே இளையவன் விளங்கக்கூடிய சகாதேவன் தான் என்னுடைய பெயர். வணக்கம் ஐயா. ஆசீர்வாதம். இருந்தாலும் பாதியாக துணியங்களை பஞ்சிக்க வேண்டும் என்று சைலண்ட். பஞ்ச பாண்டவரை வஞ்சிக்க வேண்டும் என்று துரியன் செய்தது கோடான கோடி வஞ்சகம். ஆமாம். பிறந்தவன் முதல் இதுவரையந்திரம் அவன் செய்தது எத்தனையோ கோடான கோடி வஞ்சகம். அதாவது குளிக்கின்ற குழந்தையிலே கூர்வீசை நாட்டி கொல்ல பார்த்தான். படுக்கின்ற பாய்தனிலே பாம்புகளை விட்டு கொல்ல பார்த்தான். உண்ணுகின்ற சாதத்திலே கொடிய விஷத்தை கலந்து கொல்ல பார்த்தான். ஆமா. இப்படி எங்களை கொல்ல வேண்டும் என்று நாங்கள் பிறந்த நாள் போது எத்தனையோ கோடான கோடி வஞ்சகம் செய்தான். அதுவும் இல்லாமல் இந்த பாண்டவர் மாலைகளை என்று சொல்லி அதாவது எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள் எல்லாம் ஒன்று சேர்த்து அதாவது எண்ணெய், கற்பூரம், நெல்லெண்ணெய், செங்கல் தோல் இப்படி சொல்லக்கூடிய எளிதிலே தீப்பற்றக்கூடிய பொருள் எல்லாம் ஒன்று சேர்த்து எங்களை அதாவது கொல்ல பார்த்தான். ஆமா. அந்த நேரத்திலே அதாவது எங்கள் சிறிய தந்தையை விளங்கக்கூடிய விருமராஜின் உதவியாலே அதாவது எங்களுக்கெல்லாம் மூத்தவராகக்கூடிய தர்மனாக்கு இளையவரான பீமசேனன் அந்த அரக்க மாளிகையில் இருந்து எங்களை காப்பாற்றி அதாவது சுரங்கப்பாதை வழியாக இடும்பாவனம் சென்றோம். அந்த இடும்பாவனத்திலே என் அண்ணனுக்கும் அந்த இடுமனுக்கும் யுத்தம் ஏற்பட்டு என் அண்ணன் காத்தால் அந்த இடுமன் மாண்டு விட்டான். மாண்ட பிறகு அங்கிருந்து சில காலம் அதாவது அந்த இடுமனுக்கு ஒரு தங்கை இடும்பி என்று சொல்லக்கூடிய உமைத்தந்தி என்று சொல்லக்கூடிய இடும்பி அதாவது அவளுக்கு ஒரு சாபமா. ஆமா. அதாவது பெண்களை இருப்பது 2 ஸ்தனம். ஆமா. அந்த முளைக்கண்ணிக்கு 3 ஸ்தனம். அப்படி அசுரவார் போட்டு சொல்லதான். அதாவது யார் ஒருவன் பார்வைப்பட்டு இந்த ஸ்தனம் மறைகிறதோ அண்ணவன் தான் உன்னுடைய கணவன் அப்படி என்று சொல்ல அந்த நேரத்திலே அதாவது என் அண்ணனை கொன்றவன் யார் என்று ஓடி வந்த அந்த இடிமையானவர் பார்க்கும் பொழுது என் அண்ணன் பீமசேனன் என்று கொண்டிருந்தாராம். ஆமா. என் அண்ணன் பார்வைப்பட்டவுடனே அந்த 3 ஸ்தனத்திலே ஒரு ஸ்தனம் மறைந்து விட்டது. அப்பொழுது என் அண்ணன் பாதத்தில் விழுந்து ஐயா நீங்கள் தான் என்னுடைய கணவர். ஆமா. அப்படி என்று அந்த இடும்பி சொல்ல அதாவது என் தாயார் என் அண்ணன் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த இடும்பிக்கும் என் அண்ணன் பீமசேனனுக்கு திருமணம் செய்து வச்சாங்க. அந்த திருமணம் செய்த பிறகு அதாவது கடோர்கஞ்சன் என்ற ஒரு மகன் பிறந்தார். சில காலம் நாங்கள் இருந்து அதாவது முன்னூத்தி மங்கலம் சென்றீர்கள். முன்னூத்தி மங்கலத்திலே முன்னூத்தி மங்கலம்னா பிராமணர்கள் வாழக்கூடிய வீதி. ஆமா. அங்கே அதாவது பகன் என்று சொல்லக்கூடிய பக்காசுரன் அவன் அந்த முன்னூத்தி மங்கலத்தை அதாவது செய்து வந்தான். அந்த பக்காசுரனை என் அண்ணன் பீமசேனன் அந்த முன்னூத்தி மங்களை கொன்றான். கொன்ற பிறகு அதாவது கௌரி நாட்டிலே சுயவரம் ஏற்பாடு செய்தார்கள். ஆமா. அந்த சுயவர ஏற்பாட்டிலே வில்லை வளர்ப்பதற்கு பெண் என்று சொல்லி அப்படி சுயவரம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. ஆமா. அந்த நேரத்திலே என் அண்ணன் அதாவது பிராமண வடிவம் கொண்டு அந்த வலியா வில்லை வளர்த்து பாஞ்சாலியை திருமணம் செய்து வந்தார். அந்த போது எங்களை இவருக்கும் பத்தினியாக இதுவரையில் வாழ்ந்துக்கலாம். ஆமா. அப்படி இருந்த நேரத்திலே எங்களுடைய தந்தை பாண்டு மகாராஜன் செத்தும் சொர்க்கம் சேரவில்லை என்று பெருத்ததோ ராஜசேவை செய்தீர்கள். அதை பார்க்க 56 நாட்டு அரசர்கள் வந்திருந்தார்கள். அதுல துரியனும் ஒருவன். ஆமா. அப்படி என்ன செய்தான்னா இந்த பாண்டவர்கள் இந்த உலகத்தில பேரும் புகை பெற்று விட்டார்களே இவர்களை விடக்கூடாது என்று சொல்லி எங்கள் அஸ்தினாபுரம் வரவழைத்து தூது முடியல் நிறுத்தி எங்களுடைய நாடு நகரம் அனைத்தும் பறித்ததெல்லாம் போய் நின்றான். பறித்ததெல்லாமல் என்ன செய்தான் பாண்டவர்களே நீங்கள் அதாவது சூதாடியது முதல் குற்றம். ஆமா. சூதாடி குற்றத்திற்காக 12 வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாதம், 13 கழித்து வந்த நாடு இங்கே காடு என்று சொல்லிவிட்டார். அப்படி இருந்த போதிலும் அதாவது முதலாக எங்கள் அண்ணன் மகனாக விளங்கக்கூடிய புலியேந்திரனை தூதாக அனுப்பினோம். ஆமா. அதற்கு உங்களுக்கு நாடு தர முடியாது, பாண்டவருக்கு நாடு தரமாட்டேன்னு சொல்ல மறுபடியும் அவன் என்ன செய்தான் நாங்கள் என்ன செய்தோம் மறுபடியும் ஒழுக்கமாவுடைய தூதாக அனுப்பினீர்கள். அவன் மறு தூதாக சங்கினி அனுப்பி பாண்டவருக்கு இருக்க இடம் தரமாட்டேன் தொட்டு ருசிப்பாக்க மண் தரமாட்டேன் அப்படி என்று சொல்லி எங்களை அதாவது அப்படி நாடு கொடுக்க மறுத்தான். நேற்றைய தினத்திலே எங்கள் பாகத்தை கேட்பதற்காக ஆண்டவனாய என்பெருமான அனுப்பியிருக்கோம். ஆமாங்க. இங்க
தூதாக எங்களுடைய நாடு கேட்கு. ஆமா. ஆனா சென்ற மாமா ஒன்னும் வரவில்லை. வந்தாதான் தெரியும் நாடு கொடுத்துட்டானா பிரியம் இல்லையானு சரி தெரியல. ஆமாங்க. இருந்தாலும் இந்த நேரம் போடா போங்கடா இந்த நேரம் அதாவது ஏனோ தெரியவில்லை. நேரமா 12. ஆமா. நீ இந்த நேரத்தில் எனக்கு ஒருக்க வரவில்லை. இருந்தாலும் நான் சாப்பிட்டு பற்றி பார்க்கிறேன். யாராயில் வந்தால் அப்படியே புறப்படுங்க ஐயா. ஆமாங்க இதாங்க இதேதான் இதேதாங்க அடி 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 இப்போ இது உபலாய வந்து விட்டு இந்த சகாதேவன் கேக்குற பாடுறா நான் போய் பார்த்தேன் நீங்க என்ன வாடங்க அங்க எது ரூமுக்கு போற பஸ் 1 2 3 4 5 ரூம் மாரஜோ எங்க போய்ங்கறான் எது ரூமுக்கு 5 ரூமுக்கு இந்த பஸ்ல இருந்து யாரு அது பஸ்ல இருந்து அந்த தர்மராஜா ரூம் அது பக்கத்துல அவன் பேர் சொல்லலாம் இருப்பி மகாராஜா பேர் சொல்லலாம் நான் அப்படி அலறேன் அது பக்கத்துல அது பக்கத்துல அர்ஜுன மகாராஜா அது பக்கத்துல நகுலந்து சரி அவங்களெல்லாம் விட்டுரு அங்க என்ன போட போற கடைசியாக பாரு நான் சொல்றது கேளுங்க அங்க என்ன போட போற இந்த லாஸ்டாக்கு பாரு சின்னதா அந்த ரூம்ல மட்டும் சகாதாவன் கீரை நான் பார்த்து நீங்க இப்போ நான் பார்த்து அப்படியே திருப்பினாமாடா அதெல்லாம் திருப்பானால என்ன பண்றான் நான் வரேன் நீரு நான் வருவேன் நீரு மகாராஜா அந்த சாஸ்திரத்தை பட்டி பட்டி பாத்துக்கிறேன் சாஸ்திரத்தை பட்டி பாத்துங்கிறான் அந்த பட்டி பட்டி பாத்துக்கிறான் அவனை தூக்க வரல சரியா நீ வா பீமா என்ன பண்றான் ஐயோ கம்மியடி அவன் பேர் கேட்டவே எனக்கு ஆகாதுடா அவனை கா விட்டுனா ஆமா அவனுக்கு எனக்கு ஆகாது தெரியல ஐயோ காத்தவனா அதே அப்படியே ஒரே அடி செத்து தைரியமா கூப்பிடு நான் வரல நீயே போயா போயா யார் வந்துக்கிறாங்க அண்ணா வந்துக்கிறாங்க பண்ணி சொல்லுப்போ நீயே சாப்பிட போயாங்க ஐயா எப்படி என்றால் உங்களுடைய அண்ணன் வந்திருக்கிறாருங்க அண்ணா தர்மண்ணாவா தர்மண்ணா வந்திருக்காரு தர்மண்ணன் கிடையாதுங்க அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய திருவாரூர் சக்கரவர்த்தி வந்திருந்தாரு இந்த கனவு என்ன கண்டடா கனவு இல்லைங்க அவர் ஏன்டா இங்க வர போறாரு அவருக்கு என்ன வேலை இங்க வந்துக்கிறாரு உண்மையிலேவா நிஜமா வந்துக்கிறாருங்க
நல்லா பாத்துட்டு வாடா. நல்லா பார்த்து வரேன். இந்த நேரத்துக்கு ஓடினே இருப்பான். என்ன? பாத்தியா? அது இப்பயே கேப்பனியா? ஓ, நீ கையடிய முதல்ல நீ கூப்பிடுறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. மோள பேசுறா அந்த பீம் வந்துரு போறான்டா. மாரிஜா, சகாதேவங்கள போய் நீ வந்துறன்னு சொன்ன. உன கணவன் வந்தா கண்டியா தர்மன வந்துக்கறாரா? யாருன்னு போய் வைங்க கேட்கணும் வந்தாரு. மறுபடியும் போய் சொல்லு போ. என்னண்ணா? நான் வந்து நம்ம சொல்றா சொல்லு. ஏய், அர்ச்சனாபுத்தி யார கூடிய? ஏய், துரியோன சக்கரவர்த்தியா தான் வந்து. உண்மையிலே அவர்தான் அவரே வந்தீங்களா? தான். கடிகையா! தம்பி சகாதேவா எப்படியா இந்த சின்ன சிறியவனை ஒரு பொருட்டா எண்ணி என்ன காரணமா வந்தீங்க? நல்ல சொல்லுங்கண்ணா. என்ன காரணமா? தம்பி சகாதேவா, தம்பி சகாதேவனை கண்டு
தம்பி சகாதேவா, என்னடா நான் எதற்காக வந்து தெரியுமா? மகவா ஐயா வரங்க என்ன நேற்று தினத்துல மாமா அனுப்புறோம். ஆமா எங்க எங்களுக்கு தூர வேண்டிய அந்த பாகத்துக்கு ஏற்ப மாமா அனுப்புறோம். ஆமா இப்போ அண்ணன் நினைச்சிருக்காரு மாமா கிட்ட நாடு கொடுக்குறது. ஆமா தம்பிக்கு சகாதேவன் கிட்ட போய் நாடு கொடுத்துட்டு நம்ம வரலாம் நாடகம் போய் குடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டுக்கிறாரா? பரவாயில்லைங்க எவ்வளவு பெரிய மனசு பாருங்க நாடு கொடுத்து வந்துருப்பாரு. ஆமா இருங்க இருக்கட்டும் அண்ணா தம்பி சகாதேவா, சரி, இந்த சிறியவனை ஒரு பொருட்டா எண்ணி இந்த நள்ளிரவே வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. சாதிர குலத்தில் வந்து தம்பி சகாதேவா, எப்படி என்றால் நீங்களும் கனகல் சென்று பல வருடாய் விட்டது. நீ எப்படி இருக்கிறியோ, ஏதா இருக்கிறியோ, பாம்பு கட்சிச்சோ, ஏல் கட்சிச்சோ, பூரா கட்சிச்சோ, நீ கிரியா, நீ செத்து புடியா, ஒரே ஏக்கம் மேல பாத்தியா அண்ணனுக்கு எவ்வளவு பாசம் பாத்தியா ஐயோ இந்த மாதிரி அண்ணா என் மேல அவ்வளவு பாசம் ஆமா ஆமா, நீங்க அவங்க எல்லாம் கல்யாணமா இருக்கிறாங்க, ஒரே மெல்லு சேர்க்கிறியா, எங்காச்சும் போட்டாங்களோ உங்க வாங்கிய ஒரே ஏக்கம் மேல நாள் இல்லாத பாசம் திடீர்னு இவ்வளவு பொங்குது அப்படி இல்ல அண்ணாக்கு எப்பவுமே பாசம் தானே என் மேல. உன்னை பார்த்த பின்னால்தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக்கு ரொம்ப மிக்க சந்தோஷம் அண்ணா. உன்னை பார்த்துட்டு எனக்கு ஒரு மனசு ஆறுதலா சரி இருக்கட்டும், இருந்தாலும் ஏய் காரணம் இல்லாம நீ வரமாட்ட. ஆமா வந்த விஷயத்த சொல்லு. தம்பி சகாதேவா, சொல்லலாம். எப்படி என்றால் தாத்தா வயத்து கேட்டேன். எப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் 18 வருடம் யுத்தம், என்னதுண்ணா? 18 நாள் யுத்தம். ஓ, நேற்று தினத்திலே மாமா அனுப்பினு உன்னிடும். மாமா கிட்ட கை நாட்டி கொடுத்துட்டா உனக்கு சொல்லியா? என்ன மாமா இன்னும் வரலையே? ஏன் வர்றாரு அவரு? வரமாட்டாரு. ஏன் வராது? ஏன் வருவாரா? டேய், எப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் 18 நாள் யுத்தம். 18 நாள் விட்டுது. ஆனால் எப்படி என்றால் என்னுடைய ஆயுதங்கள் 32 ஆயுதங்களை வைத்து காலுக்கு பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்து ஆயுதங்களை கையில் எடுக்கும் முன்னே உன்னுடைய அண்ணன் தலை, தர்மனுடைய தலை நானாக தரவி வருவேன்.
சகாதேவா, அதாவது நாங்கள் பிறந்த நாள் முதல் ஏய், இதுவரையேந்திரம் நீங்கள் செய்தது எங்களுக்கு கோடான கோடி வஞ்சகம். ஆமா ஆமா, என்ன ஏய், எங்களுடைய அண்ணா வார்த்தை கேட்டு ஏய், இதுவரை நாங்க பொறுமையா இருக்கோம். என்ன பண்ணுவீங்க? அது அது என்ன பண்ணணும் நான் சொல்லக்கூடாது. எப்படி என்றால் ஏய், எங்க அண்ணா வார்த்தை கட்டுப்பட்டு ஏய். ஏன்னா எங்க தந்தை அதாவது மாண்ட பிறகு ஏய், தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்து வளர்த்தவர் எங்க அண்ணா. ஏய், அதையால ஏய், அவர் வார்த்தைக்கு எப்பவுமே நாங்க மரியாதை கொடுப்போம். ஏய், அப்படி இருக்க ஏய், அதாவது உங்களுக்கும் எங்களுக்கும் நான் நாடு கொடுக்க மறுத்துட்டேன். ஏய், நாடு கொடுக்க மறந்துட்டேன். ஏய், உங்களுக்கு எங்களுக்கு அதாவது 18 நாளைக்கு ஆமா. சண்டை இருக்கேன். ஏய், அதாவது ஆயுதங்களை காளிகாதேவியை வைத்து ஆமா, ஆயுதம் அதாவது வாளை எடுக்காம நாளைக்கு பூஜை செய்து ஏய். அந்த ஆயுதங்களை கையில் எடுக்கும் முன்னமே உன்னுடைய அண்ணன் அந்த ஓம்பையரமன் தர்ம அவன் தானா தரல விடுவோம். சரி ஆமா, இருக்கட்டும். ஏய். அப்படி என்கிட்டயே வந்து உங்க அண்ணன் தர உருளுன்னு டேய், சொல்லி இரு சாஸ்திரம் இரு கொஞ்ச நேரம் இரு. அப்படி இது நல்லதா உனக்கு? என்ன நெல்லுதா? என்கிட்டயே வந்து என்ன சாவத்துக்கு நெல்லுதா? எங்க அண்ணன் சாவத்துக்கு நான் நாள் குடிச்சு விடணும் உனக்கு. உடனே ஒன்று சொல்லட்டுமா? சாஸ்திரம் என்பது சகல இருக்கும் போது தாத்தா சொல்லுகிறாரு. அது நீ சொல்லாத. டேய், தாத்தா சொல்லிட்டான். தாத்தானுடைய வார்த்தை கேட்டதாங்க வந்துக்கிறேன். ஒன்னு சொல்லு இல்ல வெயில பாரு போன போயிருக்கிறேன். அப்படி இல்ல அது பாரு அங்கேயே பாடுறாங்க, நம்ம பாடி உள்ள உட்காந்துக்கலாம். அவர் எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. சரி இருக்கட்டும். சொல்ல முடியுமா முடியாதா? என்ன தாத்தாருடைய வார்த்தை கேட்டு தாத்தா வார்த்தை கேட்டதாங்க வந்துக்கிறேன். சரி தாத்தா சொல்லியிருக்க தாத்தா வார்த்தைக்கு நம்பரே தர இருந்தாலும் ஏய். உன்னுடைய குணம் எப்படியாப்பட்ட குணம்? ஏன் குணம்? ஒரு கோட்டானுக்கு எப்படி குணமோ அப்படிப்பட்ட குணம் உன் குணம். நான் தானே ஆளணும் இந்த நாட்டை, நான் தான் ஆளணும். அது பிறகு ஆசையா இருக்கக்கூடாதா? அது நீ சொல்லாத. ஆமா, மேல இருக்க மாதிரி ஆண்டா உன் முடி பண்ணணும். யார் யாரா பாக்கட்டா சேர்த்து விட நான் பார்த்து நேரம் போறோம். சரி என்ன தாத்தா சொல்லியிருக்கார். ஏய், சகதேவங்கிட்ட கேட்டா ஆமா, சாஸ்திரம் சாஸ்திரம் சகலம் போது தாத்தா வார்த்தைக்கும் மரியாதை தரணும். ஏய். இருந்தாலும் ஏய். சாஸ்திரம் என்பது ஏய், அதாவது சகலருக்கு பொதுவான. ஆமா, அதாவது சாஸ்திரம் சொல்றேன்னா ஏய். அதாவது உன்ன மாதிரி திருட்டு நல்லா இருக்கு. திரும்பாரா ஒண்ணு மாதிரி ஒண்ணு. ஏய், நான் நெல்லுண்டா, அதான் உன்ன போல நான் நெல்லுண்டா. நீயா? ஆமாடா, அது நீ சொல்ல விடாது. இவ்வளவு போல கேடு கட்ட கம்யூனிட்டிக்கு எவனுமே இருக்க மாட்டேங்கிறான். எங்களை போல ஆமா, சொல்லுவாங்க உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. இப்படின்னா சொல்ல முடியுமா முடியாதா? சரி இருக்கட்டும். கிளம்பணுமா? நீ என்ன நீ வந்துட்ட எனக்கு தேடி அதாவது ஏய், சொல்ல முடியுமா முடியாதா? போடுமா? இப்போ நின்று போதா அப்போ? என்ன தாத்தானுடைய வார்த்தை கேட்டுங்க வந்துக்கிறேன். சரி சொல்லு. சாஸ்திரம் பொதுவானது. நீ எதிரியா இருந்தாலும் நான் சாஸ்திர தர்மம். ஆமாங்க சாஸ்திர தர்மம் சொல்லிதான். சரி வந்துட்டேன். வெத்தலை பாக்கு தட்சணை கற்பூரம் கொண்டுட்டு வா. ஜெய் மகாராஜா, ஜெய் மகாராஜா. ஏய், அட இது வேணா போடா. நீ வையா
நீ எத்தாரியாப்பா நீயே தரணும் நான் பார்த்தனே கம்யூனிட்டியா நீ தரணும் நான் வந்துட்டேன் ஐயோ ஐயோ அந்த சாஸ்திரம் நான் தரேன் நீ வந்துக்கிறோம் தட்சிணில இருந்தாலும் சாஸ்திரம் பார்க்க மாட்டா மாதிரி இதா வா நான் பாத்துக்கலாம்டா எப்படியா இதாடா அப்படி சகாதேவா இங்கரிக்கா வந்து சங்கரிங்க யாரு பாக்கறியா பார்த்தாங்க பாத்துக்கிறியா பாத்துறாங்க பாக்குதா தெரியுதா பாக்குதா பாக்குதா தெரியுதா பாக்குதா பாருடா பண்ணா தச்சரா ஃபோன் பண்ண கூகுள் பே ஆமா நான் அனுப்புறேன் நம்பிக்கை நாளுங்க ஏய் கேஜா ஒரே ஒரு பவுன் செலவா கூடாது சொல்றா மாத்து 10 ரூபாய் தாச்சு எனக்கு போயிச்சு இல்ல பேசிக்கிறாங்க அந்த ரூபாய் அங்க எங்கறார பரவ 10 ரூபாய் ஏறி பன்னூர் மாமா கேஜா டேய் என் பாரு நம்பரா வீடியோ ரெக்க பாக்குறடா டேய் வாடா 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 அவர் எல்லாத்தையும் விட்டாரா வாடா ஏய் வா வா அம்சா ஏய் ஆடா போடா சுராபி சொல்றேன் ஒரு ரூபாய்டாங்க என்ன சொல்றா போடு ஏய் ஒரு ரூபாய் செல்வேடாங்க வாயத்து கூட பிடிக்கிட்டு ஒரு ரூபாய் செல்வேடா சொல்றேன் நீ சரியான மகாராஜா போன பாடா நான் ஏய் இந்த கிரீசாஸ்திரம் இந்த பச்சை கிரீசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது வாரப்பலன் ஏய் வருடப்பலன் தினப்பலன் மாதப்பலன் இப்படிப்பட்ட இந்த கிரீசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்லுது நான் வேண்டியுமான பலன் அந்த சிம்மலகனத்தை வைத்து பார்த்தா அதாவது ஒரு வேங்கை இருக்கு. ஆமா. அந்த வேங்கை அதாவது மானை கொண்டு தின்பதுதான் வழக்கம். வந்து மானை கொண்டு தின்னும். ஆமா. அப்படி 311 அந்த மானே இந்த வேங்கை கொண்டு மாடே கொண்டு வேங்கை கொண்டு விடும். நாங்க வந்த நேரம் நல்லா இருக்குது எங்களுக்கு. சொல்லு. அது மட்டுமல்ல ஒரு வேடுவன். வேடுவன் அவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? வேட்டையாடுவதற்கு காட்டுக்கு செல்வான். வேடுவன் ஆமா. வேட்டைக்கு சென்று உடம்பை அடித்து கொன்று அதை தின்பது வழக்கம் அந்த வேடுவனுக்கு. வேடுவன் ஆமா. ஆனால் உன்னுடைய நகரத்தை வைத்து பார்த்தா அந்த வேடுவனையே கொன்று தின்பது போல் இருக்கிறது. பலே 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 நாங்க வந்த நேரம் 3 நேரம் என்னுடைய லாக்கணும் நான் வந்த நேரம் வேடுவனையே அந்த உடம்பு
ஆமா பலே 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 ஒரு கீரி இருக்கு கீரி அந்த அறத்தை கொள்வதான் வழக்கம் கீரி வந்து பாம்பை கொண்டு விடும் அடிச்சே கொண்டு விடும் ஆனா உங்களுடைய லக்னத்தை வைத்து பார்த்தா அந்த பாம்பை வந்து அந்த கீரியே கொண்டு விடும் போல இருக்கிறது அப்படி உங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம் வருகின்ற சுக்கிரவாரம் அன்று அமாவாசை பிறக்கிறது வருகின்ற வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அமாவாசை அமாவாசை பிறக்கிறது நள்ளிரவு 12 மணி அளவிலே அதாவது காளியாத நிகழ்விலே 32 ஆயுதங்களை நீங்கள் வைத்து பூஜை செய்து அந்த ஆயுதத்தை எடுத்தால் உனக்கே வெற்றி ஆனா என்ன பலி தரணும் என்ன பலிய பலிதானே ஆமா நான் குத்துற நீ கிளம்பு வாடா போல வாடா எத்தனை ஆடு மாடு கோழி பண்ணி யாத்திரா குத்துறாங்க எங்க நாட்டுக்கு எங்க நாட்டுல இந்த பூஜைக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் கொடுக்கறதுல பலி நரமணிகளை கொடுக்கணும் அப்ப என்னதான் பலி தரணும் நரபலி தர வேண்டும் நரபலி என்றால் என்ன மனிதனை பலி தர வேண்டும் மனிதன் டேய் வாடா போல எங்க நாட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க குண்டி குண்டி எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு கிடக்குது இந்த பலி எப்படி தெரியுமா பூரா குர்ரா செவடா இப்படி இல்ல எப்படிப்பட்டவனுக்கு தெரியுமா பலி தர வேண்டும் ஒரு தாய் ஒரு மகனா இருக்கணும் ஒரு தாய்க்கு ஒரு மகனா ஒரு தாய்க்கு ஒரு மகனா இருக்கணும் அவன் தாய்ப்பால் அருந்தாதவனா இருக்கணும் ஒரு தாய்க்கு ஒரு மகன் ஒரு தாய்க்கு ஒரு மகன் தாய்ப்பாலே அருந்தாதவனா தாய் போல் அறுக்க கூடாது ஆமா சரி அப்படி எப்படி யாருக்கு 32 லட்சணம் படித்தனா இருக்கணும் எதிர்ரோம் படித்தனா இருக்கணும் அப்படிப்பட்டவன ஒருவனை கொண்டு வந்து பலி கண்டால் என்று பலிய சரி அது நீயே சொல்லு யார்தான் அப்படி அப்படி இப்படி இந்த உலகத்திலே ஏய் இந்த இத்தனை 32 லட்சம் படித்தவர்கள் யாருன்னா 4 பேர் இருக்காங்க சொல்லுவாங்களா எப்படி என்றால் ஏய் முதலே மத்திய தேசத்தை ஆண்டு வரக்கூடிய ஜெல்லி மகாராஜ் இருக்கார் எங்க வைக்கிறான் பாருடா மறைஞ்சா ஏய் நம்ம கம்பில வைக்கறாம இருக்கிறோம் சுனிதே எங்க வைக்கிறான் பத்தியா கம்பில மச்சான் அது வேணாம் அது வேணாம் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன் பாக்கலாம் ஆமா அவர் கூட மாட்டார் எப்படி சரி நோட்டு இருக்கார் இந்த உலகையே மண்டலத்தை மாய ஆண்டவனா என்பருமா இருக்கார் அப்பாயி இந்த நிலைமைக்கு வந்த காரணமே அந்த கம்மியாட்டு தான் அடே அவனை போய் சொல்றியா வருவானா ஆண்டவர் மாட்டாரு வர மாட்டான் செல்விடாவது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது வேற சொல்லு சரி நோட்டு இருக்கார் சொல்லு அதாவது ஐவரிலே நடுப்பிறந்த எங்க அண்ணா அர்ஜுன பெருமான் இருக்காரு எங்க என்னமோ ராம்பாராடே சொன்னாடே பேருக்கு சொல்லுவாங்க தாண்டவாள மும்பை போய் டெல்லி போறீங்க சரிக்கு வராது ஆஹா இது செல்விடாவது ஏய் இருடா வருவான் நம்மள ஏய் சொன்ன பாரு அர்ஜுனா அவன் வாடா வருவான் கண்டிப்பா வருவான் நீ வந்துட்டா நம்ம எப்ப வாழணுமோ நம்ம தலை வெட்டு வந்துருவான் அவன் அது முடியாது அது ஆகாது சரி இன்னொரு இருக்கா அதே அர்ஜுன பெருமானுக்கும் உளவேந்து செல்லக்கூடிய நாகக்கணிக்கு மகனா பிறந்த நல்லரும் பாலம் இருக்கான் குழந்தைய சரி அது லகனம் பாரு எப்படி என்றால் அந்த அரவாளுடைய லகனத்தை பார்த்தா அவனுக்கு 8லே சனி பிடித்திருக்கு குழந்தைங்க ஆமா சரி 8லே சனி பிடித்திருப்பதா நீ சென்று நயமாக மகனே கண்ணே என்று வாய்வார்த்தை ஆடி வாடா பலிக்குன்னா தடை இல்லாமல் வருவான் கண்டிப்பா வருவானா நான் சொன்ன சாஸ்திரம் உண்மை கண்டிப்பா வருவானா கண்டிப்பா வருவான் வருவான்னு சொல்லிட்டு வருவானா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு வேத்தல ஓடும் எனக்கு பாகு ஓடும் எனக்கு தேச்சல ஓடும் இதெல்லாம் மொத்த கேட்டு யாரு மொத்த கேட்டு போ இது நீ சம்பாதிச்சதா வேறண்ணா ஏய் மொத்தம் தான் பிடிக்கணும் கம்ப்ளைண்ட் என்ன குத்து வச்சுக்கிறாங்க அதுக்கு நான் தேச்சல கேக்குறேன் தேச்சல கேக்குறதுனா மொத்த கேட்டு போ தேச்சல வேணா நான் ஓடி போறேன் ஓடி போடு அம்பேல்னா அம்பேல் போடா ஒரு தாய்க்கு ஒரு மகன் தாயினுடைய பால் அருந்தாதவன் ஆமாங்க யாரு ஒரே மகன் ஒரே பால் அறுத்த கூடாது இப்ப நான் மேக போனா அந்த அரவ பால் தேடி
எங்கடா போனா நாகலோகத்துக்கு போ. டேய், அந்த ராகவ தன்னை நாடியே அத்திரிய ராஜன்.
வேணா விடு.
தாமதம்? என்னடா தாமதம்? என்னடா ஏய்! என்னடா தாமதம்? மாறிடா. என்னடா வேலை? அரண்மனையில கொஞ்சம் வேலைகளும் அதிகமா இருந்தது மாறிடா. அதிகமா பேசுறான். கூப்பிட்டு கேளு. கூப்பிட்டு கேளு. கேளு. மகாராஜா கூப்பிடுறா உட்காந்து மகாராஜா நீ கூப்பிட்டே வரலட்டா நீ கூலி கொடுக்காது மகாராஜா கூலி கொடுக்காத அவன் தான் எனக்கு ரொம்ப நாளா கூலி கொடுத்தான் அது நம்ம உண்மைதான் ஏண்டா என் தந்தை ஆட்சிர வருமானிக்கும் என் தாய் உளவி என்று சொல்லக்கூடிய நாக கண்ணிக்கும் மகனாக பிறந்தவன் இந்த அரவான் அரவான் இந்த அரவான் சரித்திரம் மிகவும் பாவத்துக்குரியது எப்படி என்றால் உன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே எத்தனை மாதம் இருந்த நான் எல்லாரும் பிறகுற மாத்தாங்க 12 மாசம் தான் இல்லைங்க நான் பிற மாசத்துல 7 மாசம் 8 மாசத்தே வந்து சொன்னாங்க இல்லைங்க அது உண்மைதான் அது அச்சுதுல இது வராது போச்சு அப்படி உன் தாயின் கர்ப்பத்திலே 10 மாதம் ஆனால் இந்த பாழும் அரவான் தாயின் கர்ப்பத்திலே 84 மாதங்கள் இருந்தேனாம் 84 மாதங்கள் ஆமா 84 மாதங்கள் என்றால் வருடம் எத்தனை எனக்கு தெரியாது நான் தான் படிக்கலையா நான் படிச்சேன் 7 வருடம் 7 வருடம் எல்லாம் நான் கூட படிச்சேன் நாங்க ஆரஞ்சா நீ படிச்சீங்க நான் படிக்கல ஐயோ 7 வருடம் வருடங்கள் என்று பார்த்தால் 7 வருடம் ஆமாங்க மாதங்கள் என்று பார்த்தால் 84 மாதம் அப்படி என் தாயின் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்டவள் அரடா நம்முடைய கர்ப்பத்திலே இருப்பது குழந்தையா அல்லது பாராங்கல்லா பூதமா என்று வேதனையோடு இருந்தாரா என் தாய் ஆமாங்க அந்த நேரம் என் தாயாகப்பட்டவள் ஆண்டவனாக விளங்கக்கூடிய கண்ணன் நினைத்தாராம் என்னவென்று ஐயா ஆண்டவா என் கர்ப்பத்திலே இருப்பது என்ன என்று நினைக்கும் போது ஆண்டவன் தோன்றினாராம் தோன்றினாராம் அம்மா நாகக்கண்ணி சோகமாக இருக்க காரணம் என்ன கேட்டார் நடந்ததை சொன்னாராம் அம்மா உன்னுடைய சோகம் தீர நான் சந்திர வம்சத்தின் கதையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன் கேட்டுக்கொள்வாய் அம்மா என்று தெரிவித்தாராம் அப்படியே ஆகட்டும் அண்ணா என்று ஆண்டவன் சொல்ல என் தாயாகப்பட்டவள் ஊங்கொட்டினாராம் ஆமாங்க ஏன்னா ஒரு கதையை சொன்னா அந்த கதைக்கு ஊங்கொட்டினாதான் அந்த கதைக்கு ஒரு சுவாரஸ்யம் ஆமா அப்படி கதையை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது விரிகண்ட மகாரிஷி உட்காந்து இது போட்டோமா போறாரு மிருகண்ட மகாரிஷி ஞான சௌந்தரி அம்மையார் சரித்திரத்தில் எடுத்து சொன்னாராம் ஆமாங்க அப்படி சொல்லும் பொழுது தூங்கும் போதே என்னுடைய தாய் உறங்கி விட்டாராம் ஆனால் அந்த கதைக்கு என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நான் ஊங்கொட்டிட்டு வர்றேன் அப்படியே கர்ப்பத்திலே ஊங்கொட்டுறீங்க கர்ப்பத்தில் அப்படி மிருகண்ட மகாரிஷிக்கும் ஞான சௌந்தரி அம்மையாருக்கும் திருமணம் நடந்து நீண்ட நாட்கள் ஆகியும் பிள்ளை செல்வமே கிடையாதாம் ஆமாங்க அப்படி இருக்கும் பொழுது மிருகண்ட மகாரிஷியானவர் தேவர்கள் கூடும் தேவசபைக்கு சென்றாராம் அப்படி செல்லும் பொழுது முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் அனைவருமாக ஒன்றாக சேர்ந்து இந்த பூ உலகிலே புண்ணியத்தை செய்தவர் யார் பாவத்தை செய்தவர் யார் என்று கேள்வி எழுப்பினார்கள் ஆமாங்க அப்படி கேள்வி எழுப்பும் போது முன்னோர்கள் முனிவர்கள் ரிஷிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பூவிலே திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெற்றவரே பிள்ளை செல்வம் பெற்றவரே இந்த பூ உலகிலே புண்ணியத்தை செய்தவர் ஆமா யாரு பிள்ளை செல்வத்தை பெற்றவர் நாங்கடா உங்களுக்கு திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெற்றவரே புண்ணியத்தை செய்தவரா ஆமாங்க பாவத்தை செய்தவர் திருமணம் நடந்து பிள்ளை செல்வம் பெறாதவர் பாவத்தை செய்தவர் அன்னவருக்கு மறுபிறவி கிடையாது அதாவது மோட்சம் கிடையாதுங்க என்று தெரிவிக்க உடனே மிருகண்ட மகரிஷி அடடா நமக்கு சொர்க்கத்திலே இடம் இல்லையா ஆமா திருமணம் நடந்து நீண்ட காலமாகி பிள்ளை செல்வம் இல்லையே என்று கிரகத்திற்கு வந்ததும் தன்னுடைய மனைவி ஞானச்சந்திரன் எடுத்து தெரிவித்து விட்டு சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி கடும் தவம் செய்யும் போது தவத்தை மெச்சி சிவபெருமான் தோன்றினாராம் தோன்றி மிருகண்ட மகரிஷி உன் தவத்தை மெச்சினேன் உனக்கு யாது வரம் வேண்டும் கேள் என்று கேட்டாராம்
கேட்டார். அதற்கு மிருகண்ட மகரிஷி எனக்கு பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டாராம். பிள்ளை வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஐயா. கேட்டார். அப்படி பிள்ளை வரம் தர வேண்டும் என்றால் தருகிறேன். ஆனால் உனக்கு 100 வயது வரை வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா அல்லது 16 வயது வரை வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டாராம். கேள்வி கேட்டிருக்கிறார். எப்படி 100 வயது வரை வாழ வேண்டிய பிள்ளை வேண்டுமா அல்லது 16 ஆண்டு வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் சாமி, 100 வயது வாழக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பான் என்று கேட்டவுடன் சிவபெருமானாகப்பட்டவர் தெரிவித்தாராம். என்னவென்றையா 100 வயது வாழக்கூடிய பிள்ளை அதாவது பெரியோர்கள் சொல்லை கேட்க மாட்டான், தாய் தந்தை சொல்லை கேட்க மாட்டான், திருடன் அதாவது குடிவெறியன் தீய செயல்களில் ஈடுபடக்கூடியவனாக இருப்பான் என்று சிவபெருமான் தெரிவித்தார். அப்படி என்றால் 100 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டாம், 16 வயது வாழக்கூடிய பிள்ளை எப்படி இருப்பான் என்று கேட்டாராம். 16 வயது வாழக்கூடிய பிள்ளை தாய் தந்தை சொல்லை தட்டாதவனாகவும் சிவபக்தனாகவும் இருப்பான் என்று சொல்ல அப்படி என்றால் 16 வயது வாழக்கூடிய பிள்ளையே போதும் என்று வரத்தை பெற்றாராம். வரத்தை பெற்றதும் 10 திங்கள் கழித்து மிருகண்ட மகரிஷிக்கும் ஞான சௌந்தரி அம்மையாருக்கும் மார்கண்டேயன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிள்ளை பிறந்தது. ஆமாங்க, ஒரு குழந்தை பிறந்ததும் அண்ணனுக்கு மார்கண்டேயன் என்று பெயர் சூட்டினார். அப்படி 4 காலம் பொய்து ஒரு வண்ணமாக வளர்ந்து வந்தான். வளர்ந்து வரும் தருவாயில் தாய் தந்தை சொல்லை தட்டாதவனாகவும் வில் பயிற்சி வால் பயிற்சியிலே சிறந்தவனாகவும் சிறந்த மாணவனாகவும் அதாவது சிவபக்தனாக திகழ்ந்தான். ஆமாங்க, யாரு அதான் அந்த மார்கண்டேயன். ஆமாங்க, சிவபக்தனாக திகழ்ந்தான். அப்படி திகழ்ந்தும் நேரத்திலே அந்த 16 வயது முடிய ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது. ஆமாங்க, இதை அறிந்த தாயும் தந்தையும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் கிரகத்திலே. பார்த்தான் மார்கண்டேயன். அம்மா ஏனம்மா அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். மகனே, இன்றோடு 16 நாள் முடிய போகிறது. ஆமா, இன்றோடு உன்னை இழந்து விட போகிறோம். உன்னை இழந்து இந்த பூமியிலே நாங்கள் எப்படி வாழ்வது என்று புரியவில்லை என்று சொல்ல நடந்ததை அனைத்தும் கேட்டு தெரிந்தான் மார்கண்டேயன். தெரிந்த உடனே அம்மா, நான் இப்போதே சிவபெருமானை குறித்து தவத்தை செய்து என் உயிரை போகா வண்ணமாக மீட்டு வருகிறேன் என்று சிவபெருமானை குறித்து கடும் தவம் புரிந்தான். எப்படி ஐயா? சிவலிங்கத்தை செய்துவிட்டு சிவலிங்கத்தின் அருகாமல் அமர்ந்து கொண்டு ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து வருகிறான். அப்படி உச்சரித்து வரும் நேரத்திலே வைவசத பட்டத்தை ஆளக்கூடியவர் யார் ஐயா? காலன் என்று சொல்லக்கூடிய யமன் அன்னவன் இன்று யாருடைய விதி முடிகிறது என்று கேட்க சித்திரகுப்தனோ மார்கண்டேயனுடைய விதி முடிகிறது தெரிவிக்க உடனே பார்த்தான். தூதுவர்களை அனுப்பி வைத்தான் யமன். யம தூதர்கள் வந்தார்கள். மார்கண்டேயன் சிவனை குறித்து தவம் செய்து கொண்டிருக்கிறான். சிவன் அதாவது சிவத்தவம் செய்வதால் அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை. ஆமா, எப்படி அருகாமையில் கூட செல்ல முடியவில்லை. அக்னி ஜுவாலை வீசுகிறது. யம தூதுவர்கள் யமனிடத்திலே முறையிட்டனர். ஆங்கார கோபத்துடன் எருமை கிடாமின் மீது ஏறி பாசக்கயிறு பேச்சிக் கொண்டு ஓட்டோட்டமாக வந்தான் பூலோகம். வந்து பார்த்தான் மார்கண்டேயன் சிவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறான். உடனே தன் கரம் இருக்கும் பாசக்கயிறை வீசினான். வீசியதும் அந்த பாசக்கயிறானதை பார்த்தான் மார்கண்டேயன். பார்த்ததும் அந்த யமனை பார்த்து பயந்து சிவலிங்கத்தை கட்டி பிடித்துக் கொண்டான். ஆமாங்க, எப்படி சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொண்டார். கட்டி அணைத்ததும் அந்த பாசக்கயிறானது சிவலிங்கத்திற்கும் மார்கண்டேயனுக்கும் சேர்த்தே விழுந்தது. எப்படி சேர்ந்து விழுந்தது. இதை பார்த்தார் யாரு? சிவபெருமான். உடனே என்னுடைய கைத்துக்கா பாசக்கயிறு என்று அந்த காலனை ஓங்கி உதைத்தார். ஆமாங்க, அந்த யமனை ஓங்கி உதைத்ததும் 3.25 நாழிகை மூச்சியாக பூமியிலே விழுந்தார். ஆமா, எவ்வளவு நேரம்? 3.25 நாழிகைங்க. ஒரு நாழிகை என்றது எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரங்க. ஒரு முகூர்த்த நேரம். ஆமாங்க, அப்படி 3.25 நாழிகை என்றால் 5.25 மணி நேரம். ஆமாங்க, மூர்ச்சியாக விழுந்தார். மூர்ச்சியாக விழுந்ததும் பூமியிலே 18 அக்ரோணி சேனா சைன்யங்கள் பெருகியது. ஆமா, எப்படி 18 அக்ரோணி சேனா சைன்யங்கள் பெருகியது. சிவபெருமானாகப்பட்டவன் மார்கண்டேயனுக்கு பார்த்து என்றும் 16. ஆமா, உனக்கு வயசு என்றும் 16 சாகா வரம் பெற்றான் மார்கண்டேயன். ஆமாங்க, அப்படி 11 அக்ரோணி சேனா சைன்யம் பெருகியதும் திரேதா யுகத்தில் பூமாதேவியாகப்பட்டவள்
பூமி பாரம் சுமக்க முடியவில்லை முடியவில்லை என்று தேவர்கள் முனிவரிடத்திலே முறையிட்டார். பூமி பாரம்னா பூமாதேவிக்கு பாரமா இல்ல. ஆமாங்க. அநியாயம் அக்கிரமம் பெருகிவிட்டது. இந்த 18 அக்னி சேனா சென்னை எப்படி பெருகிச்சு? யமன் இல்லாத பெருகிடுச்சுங்க. யமன் 3.25 நாகை மூர்ச்சையாக இருந்தான். ஆமா. அதனால பூலோகத்திலே பிறப்பு தான் இருந்தது. ஆமா, இறப்பு இல்லைங்க. இறப்பு என்பதே கிடையாது. ஆகையால் பூலோகத்தில் மக்கள் 18 அக்னி சேனா சைன்யம் பெருகிவிட்டது. பூமி பாரம், ஆமா, அநியாயம் பெருகிவிட்டது. எந்த யுகம்? திரேதா யுகத்துல. அந்த நேரத்தில் பூமாதேவிய பெரியோர்களிடத்திலே முறையிட யாரும் முன்வரவில்லை. ஆண்டவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அடுத்த யுகம் தோபர யுகத்திலே கண்ணனாக அவதாரம் எடுத்து பூமி பாரத்தை தீர்ப்பேன் என்று தெரிவித்தார். இதை அனைத்தையும் என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து கொண்டு நான் அனைத்துக்குமே உங்கள்கிட்ட வர்றேன். அடடே நீங்களே. ஆமா. மறுநாள் ஆண்டவன் அன்றே கிரகத்திற்கு சென்று விட்டார். மறுநாள் வந்தார். அம்மா நாக கண்ணி அம்மா நாக கண்ணி, உனக்கு நேற்று அதாவது சந்திரகுல பரம்பரையும் மார்கண்டேயனுடைய சரித்திரம் எடுத்துரைத்தனே, எப்படி அம்மா இருந்தது என்று கேட்க அண்ணா நீங்கள் கதை சொல்ல துவங்கியதுமே நான் ஆய்ந்த நித்திரையிலே உறங்கிவிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியாது அண்ணா என்று சொல்ல ஆண்டவன் கண்ணன் யோசித்தார். அடடா, அப்படி என்றால் இந்த கதையை கேட்டவன் யார் என்று ஞானத்தால் ஆராய்ந்தார். யாரு? அதாங்க உங்க மாமா ஆண்டவன் மாயக்கண்ணன். ஆராய்ந்தார். நீ எங்க தூங்கிட்டியான்றதுக்காக தான் போப்பு கேட்க. இல்ல மகாராஜா, அடிச்சாட்டி அந்த மாதிரி மூணு கேட்க போயிருங்க, தூங்க எப்படி வரும்? அப்படி ஆண்டவன் கேட்க உடனே பார்த்தார். ஞானத்தால் அறிந்தார் ஆண்டவன். ஆமா. அடடா, இந்த நாக கன்னி வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த சிசு இந்த கதையை கேட்டிருக்கிறது. ஆமா. இன்னவன் எப்பேற்பட்டவனாக இருப்பான் என்று ஞானத்திலே ஆராய்ந்தார். ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த குழந்தை அரவான் 32 லட்சம் பொருந்தியவன், எதிர்ரோமம் படைத்தவன், சொன்ன சொல் தவறாதவன். ஆகையால் இன்னவன் பூமியிலே பிறந்தால் இந்த மகாபாரத யுத்தம் நடக்காமல் செய்து விடுவான். ஆமா. ஏன்னா மடிய போறது 11 அக்னி சேனையும். ஆமாங்க. யாருடைய சேனா சைன்யங்கள்? துரியோதனங்க. யார் பெரியப்பாடா? ஆமாங்க, உங்க பெரியப்பா, சொந்த பெரியப்பா. ஆமாம். தாயாதிகளை கொல்ல விட மாட்டான். ஆமா என்று அன்றைய நினைத்து இந்த மகாபாரதம் நடக்காமல் செய்து விடுவான். ஆமாங்க. ஆகையால் இந்த அரவானை கொல்ல வேண்டும் என்று மனதிலே அன்றைய கங்கணம் கட்டினார். ஆமா. யாரு? ஆண்டவனாகியப்பட்ட மாயக்கண்ணன். ஆமா. பார்த்தார். ஒரு நாள் என் தாயாகப்பட்டவள் பிரசவ வேதனை அடைந்தார். ஆமாங்க. ஏன்னா 84 மாதம் முடிந்து பிரசவ வேதனை அடைகிறேன். ஆமாங்க. என் தாய் அப்படி அறையும் நேரத்திலே இதை அறிந்தான் கண்ணன். அறிந்ததும் இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று மனதிலே எண்ணினாள் அல்லவா? என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தார் ஐயா? ஒரு கரத்திலே கட்ட பொம்மை, மறு கரத்திலே உறைவாளை கொண்டு வந்தான். யாரு? ஆண்டவன். எதற்காக ஐயா? நான் பிறந்ததும் என்னை கொன்றுவிட்டு அந்த உதிரத்தை இந்த கட்ட பொம்மையிலே பூசிவிட்டு அம்மா நாக கண்ணி உனக்கு பிறந்தது குழந்தை கிடையாது, இந்த கட்ட பொம்மை தான் என்று சொல்லலாம் என்று திட்டத்தோடு வருகிறார். ஆமாங்க. மருத்துவச்சி அவதாரம் எடுத்து இதை நான் அறிந்தேன். அடடா, ஆண்டவன் கண்ணன் வருகிறான், நம்மை கொல்லவே வருகிறான் என்று அறிந்து உடனே என்னுடைய தாயின் வயிற்றில் குட்டி கர்ணம் அடித்தேன். ஆமாங்க. முதல்ல கர்ப்பத்துல குட்டி கர்ணாச்சவனே நான் தான் உலகத்திலேயே. ஆமாங்க. அதனாலதான் இப்போ குழந்தை ஒதிக்குது குதிக்குதுன்றதெல்லாம் இந்த அரமாங்கட்டு வந்ததுதான், உங்க கையில இருந்துதான். அப்படி குட்டி கர்ணம் அடித்தேன். முதலில் குழந்தை பிறக்க வேண்டும் என்றால் முதல்ல என்னடா வரணும்? முதல்ல சிரமும் கரமும் வரணுங்க. தலைதான் வரணும். அதாங்க, சிரமும் கரமும் தான் வரணும். ஆமாங்க. ஆனால் என்னுடைய தாயின் வயிற்றிலே குட்டி கர்ணம் அடித்து என்னுடைய வலது பாதத்தை முதலில் வைத்து வலது பாதத்தை வரவழைத்து இடது பாதத்தால் உதைத்தேன் கண்ணனை. அவருடைய மாயக்கண்ணனை. ஆமா. உதைத்ததும் அந்த கண்ணனுக்கு பயந்து ஓடினேன். இளப்பங்காட்டிலே ஓடி ஒளிந்தேன். கண்ணனாகப்பட்டவன் இந்த அரவான் எங்கோ சென்று விட்டான் என்று விட இளப்பங்காட்டிலே மிருகங்களோடு மிருகங்களாக வாழ்ந்து வளர்ந்து வரும் நேரத்திலே ஒரு நாள், அதாவது சொர்க்க மத்திய பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்தை சுற்றி வரக்கூடிய நாரதமா முனிவர் வந்தார். வந்தார். யாரு? நாரதமா முனிவர் வந்தார். திருலோக
சஞ்சாரியாச்சு என்று அவருடைய பாதத்தை பணிந்தீர்கள். நாரதர் வந்தா கலகம் வரும் கண்டிப்பாங்க. அந்த நாரதன் நேராக கண்ணனிடத்திலே முறையிட்டார். என்னவென்று நீ தேடி திரியும் அந்த அரவான் இலப்பங்காட்டிலே இருக்கிறான், நல்ல முறையிலேயே வாழ்ந்து வருகிறான் என்று சொல்ல உடனே பார்த்தான் கண்ணன். இந்த அரவானை நம்மால் கொல்ல முடியாது, இன்னவனை கொல்ல வேண்டும் என்றால் சதியோடு கொல்ல வேண்டும் என்று நினைத்தார். அப்படி நினைத்திருக்கும் நேரத்தில் மகுடவர்த்தனன், யாரு மகுடவர்த்தனன் என்று சொல்லக்கூடிய அரக்கன் 100 சிரம் 200 கரம் கொண்டவன். ஆமாங்க. எத்தனை சிரம்? 100 சிரம் 200 கரம் கொண்டவன். ஆமாம். அன்னவன் காளிகா தேவிக்கு பூஜை செய்து வருகிறான். என்னவென்று தெரியுமா? எதற்காக ஐயா? சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தி இதை பெற காளிகா தேவிக்கு பூஜை செய்து வருகிறான். ஆமாங்க. ஆனால் அந்த காளிகா தேவி ஆகப்பட்டவள் அன்னவனுக்கு இட்ட கட்டளை என்ன தெரியுமா? என்ன கட்டளை ஐயா? எப்படி என்றால் இந்த சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தியை நீ பெற வேண்டும் என்றால் 100 பேர்களை பலியிட வேண்டும். 100 பேர்களும் ஒரு தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும். ஒரே தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும். 100 பேரும் ஒரு தாய் பிள்ளையாக இருக்க வேண்டும். தாய்க்கு பிறந்தவங்களாக இருக்க வேண்டும். ஆமாங்க. அந்த 100 பேரும் தாய்ப்பால் அருந்தாதவர்களாக இருக்க வேண்டும். ஆமா. இப்படி 100 பேர் ஒரு தாய் பிள்ளை. ஆமா. ஒரு தாய் பிள்ளையாக இருந்தாலும் தாய்ப்பால் அருந்தாதவர்கள் அன்னவர்களை பலி கொடுத்தால் உனக்கு சாகாவரம் வேகா உடல் ஐயா கீர்த்தி நான் தருகிறேன் என்று காளிகா தேவி முறையிட பார்த்தான் மகுடவர்த்தனன். 100 பேர் ஒரு தாய் பிள்ளை யார் இருக்கிறார் என்று பார்த்ததும் திருதராட்டிர மன்னருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்கள் 100 பேர்கள். ஆமாங்க. துரியோதனாதிகள் 100 பேர்களும் தாய்ப்பால் அருந்தாதவர்கள். ஆமா. பார்த்தான் மகுடவர்த்தனன் நேராக அஸ்தினாபுரம் சென்றான். துரியோதனாதிகள் 100 பேர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். யாரு? துரியோதனாதிகள் 100 பேரையும் சிறைப்பிடித்து சென்றான். உடனே துரியனுடைய மனைவி பெருந்திருவாள் அலறி அடித்துக் கொண்டு ஒரு கணவன் வீட்டுக்கு பெண்ணுக்கு ஆபத்துனா எங்க போவாங்க? அம்மா வீட்டுக்கு போவாங்க. கணவனுக்கு ஆபத்துனாலும் அம்மா வீட்டு தான். ஆமாங்க. நேராக துரையில் வாழக்கூடிய கண்ணனிடத்திலே முறையிட்டார். கண்ணன் ஆகப்பட்டவன் இதுதான் சமயம், அரவானை கொல்ல வேண்டும் என்றால் இதுதான் சமயம் என்று அம்மா பெருந்திருவாள் உன்னுடைய கணவன் துரியோதனாதிகளையும் அன்னுடைய தம்பிமார்கள் 99 பேர்களையும் என்னால் காப்பாற்ற முடியாது. ஆமா. அப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த மகுடவர்த்தனனை ஜெயம் பெற வேண்டும். அந்த மகுடவர்த்தனனை என்னால் ஜெயம் பெற முடியாது. ஏன்னா கண்ணன் நினைச்சிருந்தா அந்த மகுடவர்த்தனனை கொண்டு இருக்கலாம். ஆமாங்க. ஆனால் இந்த அரவான் அங்கு சென்றால் அந்த மகுடவர்த்தனன் கரத்தால் இந்த அரவான் மடிய வேண்டும் என்று கண்ணன் சூழ்ச்சி செய்தார். ஆமாங்க. ஆளுநராகியப்பட்ட எம்பெருமான் சூழ்ச்சி செய்தார். ஆண்டவன் கண்ணன் சூழ்ச்சி செய்தார். என்னவென்று அம்மா அர்ஜுனனுக்கும் நாக கண்ணிக்கும் மகனாக பிறந்த நல்லரவான் இருக்கிறான். யாரு? நல்லரவான். அன்னவன் கரத்தால் மட்டுமே அந்த மகுடவர்த்தனனை கொல்ல முடியும். ஆமா என்று சொல்ல உடனே பெருந்திருவாளும் என் தாய் நாகக்கண்ணியும் இளம்பக்காட்டுக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? இளம்பக்க நாட்டுக்கு வந்தார்கள். இளப்பங்காடு. ஆமாங்க. இளப்பங்காட்டுக்கு வந்தார்கள். மகனே அரவான் என்று என் தாயகப்பட்டவள் அழைக்க அடடா நான் கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது மருத்துவச்சி கேவியாக அவதாரம் எடுத்து கண்ணன் வந்தான் என்னை கொல்ல. ஆமா. இப்பொழுதும் பெண் அவதாரம் எடுத்து வருகிறான். இந்த கண்ணன் என்னை கொல்ல என்று பயந்து ஓடினீர்கள். உடனே தாயாகப்பட்டவள் மகனே அரவான் உன்னை பெற்றெடுத்த தாய் நானடா, அழ வேண்டாம் ஓட வேண்டாம் கண்ணே என்று சொல்ல அம்மா நீ பயந்து ஓடல அந்த எதிர் பேசுகிறாங்க நீ ஓடன அது எங்கேயோ